ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஃப்ரீயாக எப்படி பிளாக் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ண போகிறோங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிளாக் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கும் போது நம்ம எதில் பண்ணலாம்? அதாவது பிளாக் க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறையா சைட் இருக்குது. blogger.com, wordpress.com, weebly.comனு சில சைட்ஸுங்கள் இருக்குது. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது blogger.com. ஏன்னா இது நம்ம கூகுளோட சப்போர்ட் அண்ட் இது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இன்றைக்கி நம்ம blogger.comல எப்படி நம்ம ஓனாக பர்சனல் பிளாக், அதாவது வெப்சைட் மாதிரி க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னே கூகுளில் சர்ச் பண்ணிக்கோங்க blogger.com. அதில் பிளாகருக்குள்ளே போய்க்கிறீங்க. நியூ பிளாகில் இப்போது டைட்டில் கேட்குது. நான் இங்கே என் டைட்டிலில் கொடுக்க போகிறேன். அதாவது என் பிளாகில் டிஸ்பிளே ஃப்ரண்ட் பேஜில் டைட்டில் என்னவா இருக்கணுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் என்ன சப்ஜெக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் டைட்டிலை கொடுத்துக்கோங்க. இப்போது நான் டெமோவாக தான் பண்ணுறேன். ஸோ நான் என்னோடய சைட்லே என்னோடய பிளாகர் இதில் நான் டெமோ நேமாக கொடுக்குறேன். தமிழ் டெஸ்க் டெமோ. இப்போது உங்கள் அட்ரஸ் இதுதான் மெயின். இது அதே போல் தான் நீங்கள் எந்த சப்ஜெக்டை பற்றி சொல்கிறீங்களோ அதுக்கு சம்மந்தமாக இருக்கிற மாதிரி உங்கள் அட்ரஸை பார்த்துக்கோங்க. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் நியூஸை பற்றி பேசுகிறீங்கன்னா நியூஸ் சம்மந்தமாக, ஃபேஷனை பற்றி பேசுகிறீங்கன்னா ஃபேஷன் சம்மந்தமாக, ரிவ்யூ எந்த இதை பற்றி பேசுகிறீங்களோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது நான் அட்ரஸை கொடுக்குறேன். தமிழ். இப்போது நம்ம பிளாகரில் க்ரியேட் பண்ணுறோம். பிளாகரில் க்ரியேட் பண்ணும்போது நமக்கு சப்டொமைன் நேம் blogspot.comனு வரும். நம்ம சில சைட்ஸு பார்த்துருப்போம். அட்ரஸ் இருக்கும் ப்ளஸ் .comனு இருக்கும். அது மெயின் டொமைன். அது நம்ம காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அதனால தான் நம்ம பிளாகரை சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது நமக்கு ஃப்ரீ. ஸோ நம்ம இதை பற்றி கேர் பண்ணிக்க வேணாம். blogspot.com. ஸோ உங்கள் அட்ரஸ் அவைலபிளாங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சர்ச்சிங்கில் இருக்குது. திஸ் பிளாக் அட்ரஸ் இஸ் அவைலபிள். ஓகே, இதை உங்களுக்கு உங்களோட பிளாக் ஃப்ரண்ட் பேஜ் என்ன மாடலில் இருக்கணுங்கிறத நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு சிம்பிள்னே வச்சு இங்கே கிளிக் கொடுத்துக்கிறேன். சேவ். ஓகே, நம்ம பிளாக் இப்போ க்ரியேட் ஆயிடுச்சு. இதை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நம்ம பிளாக் க்ரியேட் ஆயிடுச்சு. இதில் இப்போ நான் வியூ பிளாக் பார்க்குறேன். இதுதான் நம்ம பிளாகோட ஃப்ரண்ட் பேஜ். நம்மளோட டைட்டில் இங்கே இருக்குது பாருங்கள். URL தமிழ் டெஸ்க் டெமோ .blogspot.com. ஓகேவா? அண்ட் இப்போ இங்கே நம்ம எந்த போஸ்ட்டும் போடல, அதனால் எம்டியாக இருக்குது. அபவுட் மீ உங்களோட டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும். நீங்கள் கூகுள் அக்கௌண்ட்டை வச்சு தானே க்ரியேட் பண்ணியிருக்கீங்கிறதுனால உங்கள் கூகுள் ப்ளஸ்ஸோட டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும். அதாவது அபவுட் மீ, யார் அட்மினோ அவங்களோட பேர் இங்கே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம போஸ்ட் எப்படி போடுறது இந்த டீட்டெயில்ஸை பார்ப்போம். இப்போ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்டு நியூ பிளாக் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பிளாகிங் அதை கிளிக் பண்ணி நான் ஒரு சின்ன ஸ்மால் போஸ்ட் போட போகிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான், நான் இதுக்காண்டி எதுவும் க்ரியேட் பண்ணல. கொஞ்சம் இதுதான், இங்கே தான் நீங்கள் போஸ்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்க. போஸ்ட்டு டைட்டிலுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு போஸ்ட் நான் ஏற்கனவே என்னோடய டிஸ்கிரிப்ஷன் இதை நான் இங்கே வச்சுருக்கிறேன். அதை நான் அப்படியே காப்பி பண்ணி உங்களுக்கு டெமோக்காண்டி தான் நான் காட்டுறேன். ஸோ நான் இதை சிம்பிளாக நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே இருக்கா? இது உங்களோட பிளாக் போஸ்ட். இந்த போஸ்ட்டில் இங்கே நீங்கள் இப்போ இந்த போஸ்ட் போட்டிருக்கிறீங்க. இங்கே நான் டைட்டில் கொடுக்குறேன். அதாவது நீங்கள் என்ன போஸ்ட் போடுறீங்களோ அது சம்மந்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுதான் எப்பொழுதுமே முக்கியம். நீங்கள் போஸ்ட் போடுறதுக்கு சம்மந்தமாக டைட்டில் இருக்கணும். இப்போ நம்ம இங்கே போஸ்ட் நம்ம டிஸ்கிரிப்ஷன் இதுதான் போட்டிருக்கேன். நான் ஒரு உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு what is Tamil desk
blogspot.com. இது இப்போ நான் டைட்டில் கொடுத்துருக்கேன், இங்கே போஸ்ட் இருக்குது. நீங்கள் அதே இங்கே இன்னொரு டைட்டிலும் கொடுத்துக்கலாம். தமிழ் டெஸ்க் இப்போ என்ட்ரி கொடுத்து இது பண்ணிக்கணும். தென் இப்போ நம்ம அதாவது இமேஜ் எப்படி இன்சர்ட் பண்ண போகிறோங்கிறத பார்ப்போம். நம்ம பிளாகில் இங்கே இமேஜ் ஐகான் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுறோம். அதை கிளிக் பண்ணோன்னே சூஸ் ஃபைல், அதை கிளிக் பண்ணால் உங்களோட பிக்சர் ஃபோல்டர்லேருந்தோ நீங்கள் எங்கே உங்கள் பிக்சரை வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர்லேருந்து நீங்கள் அப்லோடு பண்ணலாம். நான் இந்த பிக்சரை ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். இதை கிளிக் பண்ணி ஆட் செலக்டட் வந்துருச்சு. இப்போது இந்த பிக்சரை நம்ம எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுக்கலாம். இப்போ இந்த பிக்சர் இங்கே இருக்குது. இந்த பிக்சர் மேலே இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே மீடியமில் இருக்குது. இப்போ இதை நான் ஸ்மால் ஆக்கணுன்னா ஸ்மால் ஆக்கிக்கலாம், லார்ஜில் வேணும்னா லார்ஜ் ஆக்கிக்கலாம். இப்போ இல்லை மீடியமில் இருக்கட்டும்னா மீடியமில் இருக்கட்டும். இப்போ இதை ரைட்டில் மாற்றணுன்னா ரைட் சைடு, லெஃப்டில் மாற்றணுன்னா லெஃப்ட் சைடு. இப்போ இந்த ஃபோட்டோவை நீங்கள் ட்ராக் பண்ணி மேலே கொண்டுட்டு போகலாம். அதாவது இப்படி எடுத்து இந்த ஃபோட்டோவை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுக்கலாம். இந்த மாதிரி இங்கே இப்படி கூட வச்சுக்கலாம். தென் இப்போதைக்கு இந்த போஸ்ட்டை நான் சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்து பப்ளிஷ் பண்ணுறேன். இன்னும் இதில் பண்ண வேண்டிய சில வேலைகள் இருக்குது, அதை நான் அடுத்து வரதில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்கை பார்த்துருவோம். உதாரணத்துக்கு இன்னும் செட்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் காமிக்க வேண்டியிருக்கு. செட்டிங்ஸை பார்த்துட்டு நம்ம மித்த டீட்டெயில்ஸை நம்ம அடுத்த வீடியோவில் கூட பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இல்லைனா உங்களுக்கு தொடர்ச்சியாக வீடியோ வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இல்லைனா tamildesk.blogspot.com சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லா வீடியோவும் கிடைக்கும். பிளாகர் கிரியேட் பண்ணுறது எப்படின்ட்டு. ஓகே, இப்போ நம்ம இதை நான் சேவ் பண்ணி பப்ளிஷ் பண்ணிடுறேன். தென் இப்போ நம்ம மித்த டீட்டெயில்ஸ், அதாவது செட்டிங்ஸ் இந்த மாதிரிலாம் பார்க்கலாம். ஓகே, இப்போது நீங்கள் இந்த க்ரியேட் பண்ண பிளாகை ஆட்டோமேட்டிக்காக ஷேர் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம செட்டிங்ஸ் அப்படி இருக்குது. இப்போ நம்ம அதெல்லாம் செக் பண்ண போகிறோம். இப்போதைக்கு நான் இதை கேன்சல் கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஷேர் பண்ணணுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கூகுள் ப்ளஸ் பேஜுக்கு ஷேர் ஆயிரும். நான் இதை இப்போதைக்கு கேன்சல் கொடுத்துக்கிறேன். தென் இங்கே இருக்குது பாருங்கள், ஓவர்வியூ. இதை இப்போ நம்ம பார்ப்போம். நம்ம பிளாகை எத்தனை பேர் வியூ பண்ணியிருக்காங்க, அதாவது இப்போதைக்கு நான் திறந்து நானே பார்த்துருக்கேன், 3 தடவை பார்த்துருப்பேன் போல். பேஜ் வியூ 3. இங்கே உங்களுக்கு மித்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். பப்ளிஷ் கமாண்ட் எத்தனை, பேஜ் வியூஸ் டுடே எவ்வளோ, போஸ்ட் எத்தனை போட்டிருக்கிறீங்க, ஒன் டீட்டெயில், உங்களோட ஃபாலோவர்ஸ் எத்தனைங்கிறது இங்கே இருக்கும். பேஜ் வியூ டேட் வைஸ் உங்களுக்கு கிராஃப் இங்கே இருக்கும். தென் போஸ்ட், நம்ம எத்தனை போஸ்ட்டு போட்டிருக்கோமோ அத்தனை போஸ்ட்டோட டீட்டெயில்ஸும் இங்கே இருக்கும். இப்போது இது நான் கரண்ட்லி இப்போ போட்ட இந்த ஃபஸ்ட்டு போஸ்ட்டு. இந்த போஸ்ட்டில் இப்போதைக்கு இங்கே உங்களுக்கு எடிட் பண்ணணுன்னா எடிட் பண்ணலாம், இந்த போஸ்ட்டை மட்டும் வியூ பண்ணணுன்னா பார்க்கலாம், இல்லைன்னா ஷேர் கொடுக்கலாம், டெலீட் பண்ணிடணுன்னா பண்ணிடலாம் உங்களோடது. இப்போ இந்த போஸ்ட்டை இங்கே டைட்டிலில் கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த போஸ்ட்டோட எடிட் பேஜ் வந்துடும். இப்போது இதுக்கு நான் பேக்கு கொடுத்துக்கிறேன். தென் பப்ளிஷ் டு 1, நம்ம ஏற்கனவே பப்ளிஷ் பண்ணியாச்சு. ஸோ 1 நீங்கள் பப்ளிஷ் கொடுக்கலன்னா டிராஃப்ட்டுன்னு சொல்லி சேவில் இருக்கும். ஸோ இது ஓகே. பேஜோட டீட்டெயில்ஸை நம்ம பின்ன பார்ப்போம். தென் கமெண்ட்ஸ், உங்களோட பிளாகுக்கு கமாண்ட் எதுவும் வந்துச்சுன்னா உங்களோட கமாண்ட் பேக்ஸில் இருக்கும். ஸ்பேம்ங்கிறதும் உங்கள் லிஸ்ட்டில் இருக்கும். அதாவது சில பேர் அவங்களோட விஷயத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நம்மளோட பிளாகை யூஸ் பண்ணுவாங்க பாருங்கள், அதுக்கு பேர் தான் ஸ்பேம். ஸ்பேம் பிளாகை நீங்கள் அப்பப்போ கூட டெலீட் பண்ணிக்கலாம், இல்லைனா இருந்தாலும் இருக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. கூகுள் ப்ளஸ்ஸுங்கிறது உங்களோட போஸ்ட்டு, அதாவது நீங்கள் பிளாகில் க்ரியேட் பண்ணுறீங்களா, உங்கள் ப்ரொஃபைல் மூலியமாக தான் நீங்கள் பிளாக் க்ரியேட் பண்ணியிருக்கிறீங்க கூகுள் ப்ளஸ் ப்ரொஃபைல் மூலியமாக. ஸோ இந்த பிளாக் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணோன்னே அது கேட்கும், இதை உங்களோட கூகுள் ப்ளஸ் அக்கௌண்ட்லேயும் ஷேர் பண்ணலாமா அப்படிங்கிறது. அந்த மாதிரி இருக்கிறது தான் நீங்கள் இங்கே செட்டிங் பண்ண போகிறீங்க. அதாவது ஆட்டோமேட்டிக்லி ஷேர் ஆஃப்டர் போஸ்டிங், ப்ரொமோட் டு ஷேர் ஆஃப்டர் போஸ்டிங், அது இப்போ டிக்கில் இருக்குது. இப்போ நான்
காட்டும் போது ஷேர் கேட்டுச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதுதான். இல்லை ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்காமலே ஆட்டோமேட்டிக்காக ஷேர் பண்ணணுன்னா இதை டிக் கொடுத்துக்கலாம். யூஸ் கமாண்ட் ஆன் திஸ் பிளாக், அதாவது உங்களோட கூகுள் ப்ளஸ் கமாண்ட்ஸை நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பிளாகோட இதில். தென் ஸ்டேட்ஸ் உங்களோட போஸ்ட்டோட டார்கெட் எங்கெங்கே இருக்குது, அதாவது எங்கே பார்த்துருக்குறாங்க. அதாவது இப்போதைக்கு கரண்ட்லி 1 போஸ்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸில் பார்த்துருக்குறாங்க. பேஜ் வியூ டுடே 3, எஸ்டர்டே எதுவும் இல்லை, லாஸ்ட் மந்த், ஆல் டைம் ஹிஸ்ட்ரி எல்லா டீட்டெயிலும் இங்கே இருக்கும். உங்களோட கிராஃப், போஸ்ட் எந்தெந்த போஸ்ட்டு எவ்வளோ பார்த்துருக்குறாங்க, டிராஃபிக் சோர்ஸ், சர்ச் கீவேர்டு, அஃபரிங் சைட்ஸ், இந்த டீட்டெயில்ஸ்லாம் இங்கே இருக்கும். ஆடியன்ஸ் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து என்ன ப்ரௌஸ் யூஸ் பண்ணி அவங்க பார்த்துருக்காங்கங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். யுனைடெட் ஸ்டேட்ஸ் 2, சவுதி அரேபியா 1. அண்ட் ஏர்னிங் டீட்டெயில் இது வந்து நான் உங்களுக்கு பின்ன சொல்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது நான் அடுத்தடுத்து ஃப்யூச்சரில் வரதில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பேசிக்கை பார்த்துருவோம். சாம்பெயின் அதை விட்டுருங்க. லே அவுட்டுங்கிறது கேட்ஜெட் இதெல்லாம் நீங்கள் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுக்கலாம். இங்கே இதை அபவுட் மீயை கீழே கொண்டு வரலாம், இல்லைனா இதை மேலே கொண்டு போகலாம், இல்லைனா அபவுட் மீங்கிறத இங்கே உங்கள் போஸ்ட்டுக்கு கீழே கூட கொண்டு வரலாம், கார்னர் சைடில் இல்லாமல். இதை பற்றியும் நம்ம பின்ன டீட்டெயிலாக பார்ப்போம், நிறையா சொல்ல வேண்டியிருக்கு. டெம்ப்ளேட்டுங்கிறது உங்களோட வால்பேப்பருக்கு பாருங்கள், அதாவது நம்ம ஃப்ரண்ட் டிசைன் பண்ணோம்ல அந்த டிசைனை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். எழுத்தோட லெட்டர்ஸையும் நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துக்கலாம், அதெல்லாம் நம்ம பின்ன பார்ப்போம். தென் செட்டிங்ஸ். இப்போது செட்டிங்ஸில் நம்ம ஏற்கனவே சில இது கொடுத்துட்டோம், அதாவது டைட்டில் தமிழ் டெஸ்க் டெமோ, உங்களோட டைட்டில் என்னவோ அது இங்கே இருக்கும், ஏற்கனவே நீங்கள் கொடுத்துட்டீங்க. டிஸ்கிரிப்ஷனுங்கிறது உங்கள் டைட்டில் எது சம்மந்தமாக இருக்குங்கிறத அதை நீங்கள் இங்கே கொடுக்கணும். ஒரு 500 கேரக்டர் மேக்ஸிமம் கேட்டிருக்கேன், நீங்கள் ஒரு 150-200 கொடுத்தாலே போதும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன சப்ஜெக்ட் சம்மந்தமாக கொடுக்குறீங்களோ அதுக்கான டிஸ்கிரிப்ஷனை இங்கே கொடுத்து சேவ் சேஞ்சஸ்னு கொடுத்துக்கோங்க, ஓகேவா. தென் உங்களோட பிளாக் அட்ரஸ் இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னாலும் இப்போதைக்கு நம்ம ஒருவேளை ஒரு அவசர டைமில் நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம், பட் நமக்கு அது சரி வரல, நம்ம பிளாக் நேமை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கும் போது நீங்கள் இங்கே எடிட் கொடுத்து உங்கள் பிளாக் நேமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. இதை நம்ம இப்போது டெலீட் பண்ணி வேறு என்ன பேர் வைக்கணுமோ கூட அதை வச்சு சேவ் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு எனக்கு எதுவும் தேவையில்லை, நான் கேன்சல்னு கொடுத்துக்கிறேன். தென் தேர்ட் பார்ட்டி அட்மின் இதெல்லாம் நம்ம பின்ன பார்ப்போம், இல்லைன்னா அது தேவையில்லை. பர்மிஷன், பிளாக் ஆத்தோர், அதாவது பிளாக் ஆத்தோருங்கிறது வந்து ஆட் ஆத்தோர், உங்களோட பர்மிஷனோட வேற ஒருத்தவங்களும் உங்கள் பிளாகில் போஸ்ட்டு போடலாங்கிறது தான் இது. நீங்கள் யார் போடணுன்னு விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் இங்கே கொடுத்து ஆட் ஆத்தோரில் பண்ணிக்கலாம். பட்டு அது ஏமா தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். பிளாக் ரீடர் பப்ளிக் மறுபடியும் மை பிளாக். ஓகே, இங்கே போயாச்சு. தென் இப்போ நம்ம வியூ பிளாக்கை கொடுத்து நம்ம பிளாக் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இங்கே இருக்குது பாருங்கள், நம்ம க்ரியேட் பண்ண வரைக்கும் நம்ம பிளாக் இப்படி இருக்குது. நம்ம பிளாகை பப்ளிஷ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம பிளாக் இப்படி இருக்கும். இது நான் இப்போதைக்கு பேசிக்காக மட்டும்தான் பண்ணியிருக்கேன், இன்னும் பண்ண வேண்டிய வேலைகள் நிறையா இருக்குது. நான் அது உங்களுக்கு என்னென்னங்கிறத நம்ம இந்த வீடியோவோட தொடர்ச்சியை பாருங்கள், தொடர்ச்சியை மறக்காமல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா சின்ன சின்ன விஷயங்களும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவோட கண்டினியூவை மறக்காமல் பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், இல்லைனா என்னோட tamildesk.blogspot.comல போய் இந்த வீடியோவோட தொடர்ச்சியை கண்டிப்பாக பார்க்கலாம். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.